ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியா பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மச்சிக்கு குழந்தை பிறந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தால. ஸோ அவங்க சன்னுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஸோ இதான் வந்து பர்த்டே பாயோட ட்ரெஸ் ப்ளஸ் வந்து அவங்களோட சிஸ்டரோட ட்ரெஸ் வந்து எடுத்திருக்கோம். ஸோ பிளாக் கலர் இது இந்த வியர் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, அவனுக்கு ஐக்கானாக இருந்துச்சு. ஸோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இப்போ இந்த அவுட்ஃபிட். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கேக் வாங்கினோன்னா இந்த மாதிரி பிளேட்ஸ் இதெல்லாம் ஸ்பூன்ஸ் எல்லாம் வந்து இப்போ நிறைய கொடுக்குறாங்க. ஸோ நம்ம எங்கே ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்ற பொறுத்து. ஸோ இதை வந்து இப்போல்லாம் யாரும் கேக்கில் வைக்கிறது இல்லையா. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இதை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேடி வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ வந்து அது எல்லாமே இருக்குது. முன்னாடிலாம் இதில் சவுண்டு கொடுக்கும், நாங்கள் கேக் கட் பண்ணும்போது சவுண்டு கொடுக்கல, என்னன்னு தெரில. ஜஸ்ட்டு கேண்டில்ஸ் மட்டும் பொருத்தி வச்சுட்டு கேக் கட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஸ்பூன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருந்தாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா கேக் கட் பண்ணிவிட்டு ஸோ வந்து யாருமே வந்து கையில் ஊட்டலை, அவங்கவுங்க ஸ்பூன் எடுத்து அந்த ஸ்பூனை வச்சு வந்து ஊட்டி விட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல இதாக இருந்துச்சு. ஓகே, ஏன்னா கையில் தோண்டிலாம் சில பேர் வைப்பாங்க, பிட்டு வைப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம இதாக ஜஸ்ட்டு ஸ்பூன்லேயே இவ்வளோ ஸ்பூன்ஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ 2 கேக் வந்து வாங்கியிருந்தாங்க. 1.5 கிலோ கேக் ஒன்று, அடுத்து வந்து 1/2 கிலோ கேக் ஒன்று நினைக்கிறேன். ஸோ அந்த கேக்கு வந்து அவங்க வீட்டில் போய் விட்டுனாங்க, இது வந்து அம்மா வீட்டில் விட்டுனாங்க. அடுத்ததாக வந்து இந்த லேஸ் ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே பூலாம் இருந்துச்சு, ரோஜா பூ இதெல்லாம். ஸோ அதெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ அடுத்ததான் நான் சொன்னேன்ல அவங்களோட சிஸ்டர், இது வந்து இதுதான் அஜ்ரா. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து அஜ்ரா தான் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ அவங்களோட தம்பிக்கு தான் வந்து இன்றைக்கி பர்த்டே. ஸோ இதுதான் வந்து பர்த்டே பாய். இவனுக்கு ட்ரெஸ் போடுறதுக்குள்ளே சரியான போராட்டம் ஆயிடுச்சு. அந்த கோட்லாம் போடுறதுக்குள்ள நான் பட்ட பாடு. சூட்டை போட்டு திரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கோட் போட்டு பட்டன் போடவே முடியல. கடைசியில் பட்டன் போட்டு கொஞ்ச நேரத்துலேயே என்ன பண்ணிட்டான், கேக்கெல்லாம் கட் பண்ண உடனே சூட்டெல்லாம் கழட்டியாச்சு. நான் அதுக்கு மேலே அவன் சூட்டு கொடுத்த மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கேக் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நாங்கள் ஆட்டோவில் ஏறிட்டோம். ஸோ அஜ்ரா வந்து பைக்கில் அந்த சைடு வரேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து பைக்கில் உட்கார சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு ஸோ நல்லா பார்த்து உட்காந்து போ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவளை பைக்கில் ஏற்றி விட்டு நாங்கள் ஆட்டோவில் இந்த பக்கம் கிளம்பிட்டோம், பக்கத்து ஊர். ஓகேயா, ஸோ போயிட்டு அங்கே கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வச்சு நாங்களும் இந்த பக்கம் வந்து போயிட்டோம். ஸோ போகும்போதே வந்து ஒரு 5:30க்கு மேலே தான் இருக்கும். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எனக்கு இன்னொரு கமிட்மெண்ட் வந்துருச்சு. கசின்ஸோட ஒரு பீச் அவுட்டிங் வந்து வந்துருந்துச்சு. ஸோ நான் எதுக்கு போகிறதுன்னு எனக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. நீ கேக் கட் பண்ணி முடிக்கவே ரொம்ப லேட்டாகிடுச்சு. ஸோ இந்த ஃபங்க்ஷனே ஃபுல்லாக அட்டன் பண்ணி முடிச்சுட்டு ஸோ அந்த கமிட்மெண்ட்டுக்கு போகல. ஸோ இந்த கேக் ஃப்ளேவர் வந்து தெரியல எனக்கு. அந்த கேக் வந்து ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ வந்து அதுதான் வந்து நான் எக்ஸ்ட்ரீமாக டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டேன். அப்படின்னா அந்த இதெல்லாம் இருக்கும், மில்க் மெய்டு இதெல்லாம் வந்து அதில் ஊற்றிருந்தாங்க அந்த கேக்கில். அந்த கேக் பாருங்கள் செம்மையாக இருக்கும். ஸோ கேக் கட் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டு அங்கே நிறைய குழந்தைங்க இருந்தாங்க. அவங்க எல்லாருமே வந்து மியூசிக்கல் சேர் விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு நான் தான் மியூசிக் போட்டு இது பண்ணி விளாண்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக கிளம்பி அப்புறம் இங்கே வீட்டுக்கு வந்துட்டு இந்த கேக் வந்து கட் பண்ணோம். செம்ம ஃப்ளேவரான கேக் இது. ஸோ இப்படி ஒரு டேஸ்டான கேக் நான் சாப்பிட்டதே இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அந்த ஐஸ்கிரீம் கேக்கோட எப்படின்னா 2-3 பீஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சாப்பிட்டேன். அந்தளவுக்கு டேஸ்ட் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டது வந்து இந்த கேக் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா கிஃப்டெல்லாம் வந்துருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய பொம்மை ஒன்று கொடுத்துருந்தாங்க, கேர்ள் பொம்மை. அதுக்கப்புறம் அது கொண்டு வரலன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அதை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டாங்க போல். ஸோ இது வந்து ஒரு காத்தாடி மாதிரி இருந்துச்சு. ஸோ இது வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி இது பண்ணணும் போல், இழுத்து விடணும் போல். ஸோ நல்லா இருந்துச்சு. 2 டைம்ஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல் தான். வீடியோ முடிஞ்சு, பாய்.